DRG Kids. தர்மபுர் கிராமத்துல சத்யவான்கிற பேர்ல ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தாரு. அவரு கடுமையான உழைப்பாளி. அவருக்கு அந்த கடவுளோட அருள் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அவரு தன் வாயால எது சொன்னாலும் அது கண்டிப்பா பலிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் ஊரு முழுக்க பரவுச்சு. மகனே சத்யவான், உன்னுடைய வாக்கு உண்மை நிறைஞ்சது. நீ எது சொன்னாலுமே அது பழிச்சிடும். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன்னை நேசிக்கிறாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? எல்லாரும் அவங்களோட எண்ணத்தை நிறைவேற்றிக்க தான் இங்க வராங்க. அவங்களால உன்னோட உயிருக்கே ஆபத்து வந்துட போகுது. பார்த்து ஜாக்கிரதப்பா. எனக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா, எனக்கு இது மேல நம்பிக்கை இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, நான் என்னதான் சொன்னாலும் அது பழிச்சுக்குது. இங்க பாருப்பா சத்யவான், உனக்கு அந்த கடவுளுடைய வரம் கிடைச்சிருக்குப்பா. ஆனா நம்ம வாழ்க்கைய ஓட்டி ஆகணும்ல, அதுக்காக நீ வேலைக்கு போய் ஆகணும். வணக்கம் சத்யவான் அண்ணன், வீட்ல இருக்கீங்களா? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வணக்கம் நாட்டாம ஐயா, சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னன்னு சொல்றது, 2 நாளா என்னுடைய பசுவை காணோம். அது எங்க போச்சுனே தெரியல. என்னுடைய பசு கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்கும் நாட்டாம ஐயா. இன்னும் 3 நாள்ல உங்களுடைய பசு உங்க வீட்டுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்ல நல்ல காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கு. உங்க வீட்லயே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். உங்க வீட்ல மகிழ்ச்சி மழையே பொழிய போகுது. ஆஹா ஆஹா ஆஹா, நல்ல வார்த்தை சொன்னீங்க சத்யவான் அண்ணன். கண்டிப்பா இந்த விஷயமும் நிறைவேற போகுது. தனிராம் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போனாரு. ஆனா அதே நேரத்துல சத்யவானோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு திருடன் மறைஞ்சிருந்து அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுட்டு இருந்தான். அந்த திருடனோட பேரு தீபு. இவங்க 2 பேரும் பேசுறத கேட்ட அந்த திருடன் மனசுக்குள்ள, என்ன இது இப்படி எல்லாம் நடக்குமாப்பா? ஒருத்தன் சொல்றதுனாலயே நம்ம வாழ்க்கைய மாறுமா? இதெல்லாம் யாரு நம்பிக்கிட்டு இருக்கா இப்போலாம்? நான்லாம் நம்ப மாட்டேன். சத்யவான் தன்னோட பசுவை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போறாரு. திருடனும் அவன் பின்னாடியே போறான். வழியில நிறைய பேரு சத்யவான சந்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கேள்விகளை கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே சத்யவானும் பதில் சொல்றாரு. அட, இந்த ஆளு என்ன மனுஷனா இல்ல கடவுளா? எல்லாருமே இவர்கிட்டயே வந்து கேள்வி கேக்குறாங்களே. சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். இவங்க எல்லாரையும் பின்தொடர்ந்து போலாம். அதுக்கப்புறம் இந்த சத்யவான் சொன்னபடியே எல்லாம் நடக்குதா இல்லையான்னு நம்ம பாப்போம். சரியா? வணக்கம் சத்யவான் அண்ணன், இந்தாங்க எடுத்துக்கங்க, இனிப்பு சாப்பிடுங்க. நீங்க சொன்ன விஷயம் பலிச்சிருச்சுன்னு. என் பசு திரும்ப வந்துருச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வந்திருக்கு. 1 பைசா கூட வரதட்சணை வாங்காம கட்டிக்கிறேன்னு சொல்றாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். கண்டிப்பா நீங்களும் வந்துருங்கண்ணே. அந்த கடவுள் உங்களுக்கு நன்மை புரியுவான். உண்மையாவே எங்களுக்கு நன்மை புரியறதே நீங்க தான். எங்க கிராமத்துல நீங்க பிறந்ததுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் அண்ணே. தீபு மறுபடியும் சத்யவானும் தனிராமும் பேசிக்கிறத கேக்குறான். அப்புறம் கிராமத்துல இருக்கிற 1-2 பேரை அவங்களுக்கு தெரியாம கவனிக்கிறான். அவங்க பேசுறதையும் கேக்குறான். அவங்க சத்யவான் கிட்ட கேட்ட கேள்விக்கு சத்யவான் சொன்ன பதில் படியே நடக்கிறாங்க. இந்த சத்யவான் சொல்ற எல்லாமே நடக்குதே. இத பயன்படுத்தி நாம பணம் சம்பாதிக்கலாம். சத்யவானுக்கு தன்னை யாரோ பின்தொடர்றது புரிஞ்சிருது. 2-3 நாளாவே அவர் அதை உணர்றாரு. எனக்கு என்னவோ தப்பு நடக்க போதுன்னு தோணுது. யாரோ என்னை ஏமாத்த போறாங்கன்னு எனக்கு தோணுது. என்னோட உயிருக்கே ஆபத்தா ஏதோ நடக்க போதுன்னு தோணுது. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஐயோ வேண்டாப்பா, அப்படிலாம் சொல்லாத. ஏன்னா நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பழிச்சிடும்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கும். ஆனா மகனே, எனக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. விமலாவும் சத்யவானும் சாப்பிட்ட பிறகு நல்லா தூங்குறாங்க. நடு ராத்திரியில சத்யவானோட தூக்கம் கலையுது. வயல்ல ஏதோ ஒரு விலங்கு சத்தம் போடுற மாதிரி கேக்குது. அவரு உடனே கம்ப எடுத்துக்கிட்டு வயலுக்கு போறாரு. அப்போ தீபு பின்னாடி இருந்து வந்து சத்யவானோட முகத்துல கம்பளிய போட்டு மூடுறான். அப்புறம் அவரை மயக்கப்படுத்தி அவரை இழுத்துக்கிட்டே கிராமத்துக்கு வெளியே இருக்கிற தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். மயக்க நிலையில இருக்கிற அவரை ஒரு சேர்ல கட்டி போட்டுடுறான். காலையில அவருக்கு நினைவு திரும்புது. நீ யாரு? நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக நீ எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்க? எதுக்காக நீ என்னை இங்க கட்டி வச்சிருக்க? நான் ஒரு திருடன். நான் சீக்கிரமாவே ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும். நான் உன்னை பத்தி கிராமத்துல விசாரிச்சேன். உன்னை பின்தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்னதெல்லாம் நடக்குதாமே, அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா நான் ஒரு ஏழை. என்னால உனக்கு என்னதான் பிரயோஜனம் சொல்லு?
இன்னில இருந்து நீ என்ன பத்தி மட்டும்தான் பேசணும். என்னோட திட்டங்களை பத்தி தான் நீ சொல்லணும், புரியுதா? அப்பதான் நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஒரு வேலை நீ அப்படி செய்யலன்னு வச்சுக்க, நான் உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு என்ன தவிர வேற யாரும் இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யறேன். சத்யவான் பயந்து போயிடுறாரு. அதே நேரத்துல திருடனுக்கு உதவி பண்ணி அவன்கிட்ட எல்லா உண்மையையும் சொன்னா பெரிய அசம்பாவிதம் ஆயிடும்னு நினைக்கிறாரு. சொல்லு சத்யவான், சொல்லு. இன்னைக்கு நான் திருட போற இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? தீபு ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடைக்காது. என்ன, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கான பொருட்களும் அதுக்கப்புறம் 1-2 வெள்ளி பாத்திரமும் கிடைக்கும். ஆமா, வேணும்னா பாருங்க. இன்னைக்கு முதல்ல நீ சொல்றதெல்லாம் பழிக்குதா இல்லையான்னு நாம இன்னைக்கு பாப்போம். அப்படி சொல்லிட்டு தீபு நடுராத்திரி திருட கிளம்பி போறான். அப்புறம் காலையில திரும்ப வரான். இங்க வந்து உண்மையையும் சொல்றான். அட, நீ சொன்னது பழிச்சிடுச்சு. நீ சொன்ன மாதிரியே 1-2 வெள்ளி பாத்திரமும் அப்புறம் சாப்பிட பொருள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் போன நேரம் சரியில்லை, நிறைய பேர் முழிச்சிட்டு தான் இருந்தாங்க, அதனால எனக்கு பெருசா எதுவும் கிடைக்கல. ஆனா நீ சொன்னது பழிச்சிடுச்சு. இனிதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. 2-3 நாள் இதே மாதிரி சத்யவான் திருடனுக்கு எல்லா உண்மையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் தீபு திருடுறதுக்கு கிளம்பி போயிடுவான். ஒரு நாள் தீபு சத்யவானோட சூழ்ச்சி வலையில மாட்றான். சத்யவான் அவன் கிட்ட பாதி உண்மைய சொல்றாரு, மீதி உண்மைய தீபு கிட்ட இருந்து மறைச்சிடுறாரு. அதே நேரத்துல சத்யவானோட அம்மா கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சத்யவான பத்தி விசாரிக்கிறாங்க. உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு சத்யவானுடைய உதவி தேவை. உங்க எண்ணங்கள் எல்லாம் பழிக்கிறதுக்கு உங்களுக்கு சத்யவான் தேவை. உங்களோட பிரச்சனைகளை போக்குறதுக்கு உங்களுக்கு சத்யவான் தேவைப்படுறான். ஆனா இன்னைக்கு நான் என் பையனை இழந்துட்டேன். ஆனா யாருமே எனக்கு உதவி பண்ண தயாராவே இல்லையே. நான் கிராம மக்கள் எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். நாம சத்யவான தேடி கண்டுபிடிச்சாகணும். அதே நேரத்துல தீபு சத்யவான் கிட்ட, இன்னைக்கு நான் ஒரு பெரிய வீட்டுக்கு திருடுறதுக்காக போறேன். அங்க எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லு பாப்போம். கிராமத்துல அப்படி யார் வீட்டுக்கு நீ போக போற சொல்லு? நாட்டாமா ஐயாவோட வீட்ல இன்னைக்கு அவரோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். கண்டிப்பாங்க நிறைய நகை இருக்கும். அதை கேட்டதும் சத்யவான் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாரு. தீபு, நான் உனக்கு உண்மையே சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் அதுக்காக மந்திரம் படிச்சே ஆகணும், பூஜையும் செஞ்சாகணும். அதுக்காக நீ என்னுடைய கைகளை அவுத்து விடணும். ஏன்னா நான் பூஜை செய்யாத வரைக்கும் உன்னுடைய திருட்டு வேலை இன்னைக்கு வெற்றிகரமா நிறைவேறாது. பெரிய தப்பு நடந்துரும் அப்புறம். தீபு சத்யவான் சொன்னத அப்படியே நம்பினா. அவரோட கட்டுகளை அவுத்து விடுறான். அப்புறம் வீட்டை வெளியே பூட்டிட்டு கிளம்பிடுறான். சத்யவான் எப்படியோ கதவை தள்ளி தள்ளி பூட்ட உடைச்சி வெளியே வந்துடுறாரு. அப்புறம் திருடன் போறதுக்கு முன்னாடியே நாட்டாமை ஐயா வீட்டுக்கு போயிடுறாரு. அண்ணே சத்யவான் அண்ணே, எங்கன்னு இருந்தீங்க? உங்க அம்மா எவ்வளவு கவலையா இருந்தாங்க. சத்யவான் தனிராம் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கிராம மக்களும் தனிராமோட பங்களாவை சுத்தியே நிக்கிறாங்க. தீபு அங்க திருடுறதுக்காக வரான். திருட்டு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு தீபு தப்பி போகும்போது கிராம மக்கள் எல்லாம் டார்ச்ச அடிச்சு வெளிச்சத்தை ஏற்படுத்துறாங்க. தீபுவை அவங்க கையும் களவுமா புடிச்சிடுறாங்க. சத்யவானா, அப்படின்னா நீ என்னை ஏமாத்திட்டியா? நீ பூஜை பண்ற அது இதுன்னு சொல்லி நடிச்சு என்னை இப்படி சிக்க வச்சிட்டியே. நான் எதுவும் பண்ணல. நீ செஞ்ச தப்புக்கு தான் உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு தீபு. நீ அவசரமா கிளம்புறதுனால நான் சொல்ற உண்மையை நீ முழுசா கேட்கவே இல்ல. நான் அதுக்கப்புறமும் பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் வீட்டை விட்டு கிளம்பிட்ட. நீ தான் திருடுறதுலயே குறியா இருக்கியே. மீதி விஷயம் என்ன? இதுதான், இன்னைக்கு நீ திருட போகும்போது கையும் களவுமா மாட்டிப்ப. அதோ அப்படியே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா நான் முழுசா சொல்றதுக்கு முன்னாடி நீ அங்க இருந்து கிளம்பிட்ட. பாதி உண்மையை கேட்டுட்டு நீ அப்படி திருட வந்துட்ட. நாட்டாமையும் ஊர் மக்களும் சேர்ந்து தீபுவை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கறாங்க. எல்லா மக்களும் சத்யவான தூக்கி வச்சு புகழ்ந்து கொண்டாடுறாங்க. சத்யவான் நம்ம கிராமத்துக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். அதனால கிராம மக்கள் எல்லாரும் உங்க எல்லாரையும் ஒன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் குறிக்க யாரு சத்யவான தேடி போனாலும் அதுக்கு சத்யவானுக்கு பிரதி உபகாரம் செஞ்சாகணும். நம்ம கிராமத்துல திருட்டு நடக்காம காப்பாத்திருக்காரு. நாட்டாமைய முடிவை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா சத்யவானோட நிலைமையும் மாறிடுது. அவரோட குடும்ப நிலைமையும் முன்னேறிடுது. அவரு பழையபடி கிராம மக்களுக்கு தன்னுடைய நல்வாக்க சொல்றாரு. சமூகத்துக்கு நன்மை சேர எல்லாரையும் நாம முறையா மதிச்சு அவங்களுக்கான பிரதிபலனை நாம செய்யணும்.